வணக்கம் மாணவ செல்வங்களே! இந்த அமர்வில் நாம் பல்லுறுப்புக்கோவை பற்றி அறிந்து கொள்வோம். தலைப்புக்குள் செல்வதற்கு முன் சில விஷயங்களை பற்றி விவாதிப்போம். மாணவர்களே, இயற்கணித வெளிப்பாடு என்றால் என்ன தெரியுமா? இயற்கணித வெளிப்பாடு கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஆகியவற்றில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செயல்பாடுகள், அதாவது செயல்படுத்துதல், இணைக்கும் மாறிலிகள், அதாவது மதிப்பை மாற்றாது மற்றும் மாறிகளின் தொகுப்பு. பல்வேறு இயற்கணித வெளிப்பாடுகள் அடையாளங்களால் பிரிக்கப்படுகின்றன, அதாவது பகுதி கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். உதாரணமாக 2x கூட்டல் 3y 5z ax கூட்டல் bz கூட்டல் c. இயற்கணித வெளிப்பாடுகள், அவற்றின் கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் பற்றி உங்களின் முந்தைய வகுப்புகளில் ஏற்கனவே படித்துள்ளோம், கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வுக்கு பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும், பல்லுறுப்புக்கோவையின் அளவை புரிந்து கொள்வீர்கள், குணகம் மற்றும் மாறி கருத்தை புரிந்து கொள்வீர்கள், பூஜ்ய பல்லுறுப்புக்கோவை புரிந்து கொள்வீர்கள், மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல் ஆகியவற்றை புரிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: பல்லுறுப்புக்கோவை, பாகை, குணகம், மாறி, மோனோவியல் அல்லது ஒரு உறுப்புக்கோவை, ஈருறுப்புக்கோவை அல்லது பைனோமியல், மூவுறுப்புக்கோவை அல்லது த்ரினோமியல். பூஜ்யம் பல்லுறுப்புக்கோவை. சில அடிப்படை வரையறைகளை விவாதிப்போம். மாறி: ஒரு மாறி என்பது எந்த உண்மையான மதிப்பையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு குறியீடாகும். ஒரு மாறியை குறிக்க பொதுவாக எக்ஸ், ஒய், இசட் எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். 5x 3y கழித்தல் 1 கீழ்கோடு 6z கழித்தல் x எல்லாமே இயற்கணித வெளிப்பாடுகள் என்பது நமக்கு தெரியும். மாறிலி: மாறிலி என்பது ஒரு இயற்கணித வெளிப்பாட்டில் ஒருபோதும் மாறாத மதிப்பு அல்லது எண். மாறிலிகளை குறிக்க நாம் பொதுவாக a, b, c என்ற எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். நீங்கள் கவனித்தால் அனைத்து இயற்கணித வெளிப்பாடுகளும் மாறிலி பெருக்கல் மாறி வடிவத்தில் உள்ளன. இருப்பினும் மாறிலியை குறிக்கும் எழுத்துக்கு மாறியை குறிக்கும் எழுத்துக்கும் வித்தியாசம் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மாறிலியின் மதிப்புகள் ஒரே மாதிரியாக இருக்கும், அதாவது ஒரு சிக்கலில் மாறிலியின் மதிப்புகள் மாறாது, ஆனால் ஒரு மாறியின் மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும். மாணவர்களே, பல்லுறுப்புக்கோவை என்றால் என்ன தெரியுமா? ஒரு பல்லுறுப்புக்கோவை என்பது கூட்டல், கழித்தல் மற்றும் பெருக்கல் போன்ற இயற்கணித செயல்பாடுடன் இணைந்து மாறிகள், மாறிலிகள் மற்றும் அடுக்குகளை உள்ளடக்கிய ஒரு வெளிப்பாடு ஆகும். அன்சன் கூட்டல் அன் 1 கூட்டல் அன் 2 கூட்டல் கூட்டல் 1 கூட்டல் 0 இங்கே ஏ கீழ் இலக்க எண், ஏ கீழ் இலக்க எண் கழித்தல் 1 தொடர் புள்ளிகள், ஏ கீழ் இலக்க 1, ஏ கீழ் இலக்க 0 என்பது
வெவ்வேறு அடுக்குகளுடன் எக்ஸின் மாறிகளின் குணகங்கள் ஆகும். குணகம்: பல்லுறுப்புக்கோவையின் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு குணகம் உள்ளது. ஒரு பல்லுறுப்புக்கோவையில் 2x மேலிலக்க 2 கூட்டல் 5x கழித்தல் 1 2 என்பது x மேலிலக்க 2இன் குணகம், 5 என்பது x-இன் குணகம் மற்றும் கழித்தல் 1 என்பது x மேலிலக்க 0இன் குணகம் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது 8 அலகுகள் நீளமுள்ள ஒரு சதுரத்தை கவனியுங்கள். பின்னர் சதுரத்தின் சுற்றளவு சதுரத்தின் 4 பக்கங்களின் நீளத்தையும் கூட்டுகிறது. எனவே சதுரத்தின் சுற்றளவு 4 பெருக்கல் 8 ஈடு 32 அலகுகள். சதுரத்தின் பக்க நீளம் 5 அலகுகளாக மாறினால் சுற்றளவு 4 பெருக்கல் 5 ஈடு 20 அலகுகள். எனவே நீள சுற்றளவு மாற்றங்களின் அடிப்படையில் ஒரு சதுரத்தின் நீளம் மாற்றப்படும், மேலும் சுற்றளவும் மாறக்கூடியது. இங்கே நமக்கு ஒரு வெளிப்பாடு 4x ஐ பெறுகிறோம். இங்கு x என்பது ஒரு மாறி உள்ளது. இப்போது நீள பெருக்கல் அலகுகளின் சதுரத்தை கவனியுங்கள். பின்னர் சதுரத்தின் பரப்பளவை x மேலிலக்க 2 அலகுகள். x மேலிலக்க 2 என்பது இயற்கணித வெளிப்பாடு. 2x கூரைக்குறி 2 கூட்டல் x 5x கூட்டல் 4x கூரைக்குறி 3 5x கூட்டல் 3 அனைத்தும் இயற்கணித வெளிப்பாடுகள் என்பதை நாம் அறிவோம். வெளிப்பாடுகள் முழு எண்களை மட்டுமே மாறியின் அடுக்குகளாக கொண்டிருப்பதை நீங்கள் கவனித்தால் இந்த வடிவத்தின் வெளிப்பாடுகள் ஒரு மாறியில் பல்லுறுப்புக்கோவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலே உள்ள எடுத்துக்காட்டுகளில் மாறி என்பது x ஆகும். இதேபோல் y மேலிலக்க 4 கூட்டல் y 5y கூட்டல் 4y மேலிலக்க 3 5y கூட்டல் 3 ஆகியவை y மாறியில் உள்ள பல்லுறுப்புக்கோவைகள். நிலையான பல்லுறுப்புக்கோவைகளை பற்றி அறிந்து கொள்வோம். பல்லுறுப்புக்கோவைகளுக்கு ஒரு நிலையான சொல் உள்ளது என்று பெயரே கூறுகிறது. 2 3 கழித்தல் 4 1 5 கழித்தல் 7 மற்றும் பல எண்கள் மாறிலிகள் என்பதை நாம் அறிவோம். உண்மையில் மாறிலிகள் மட்டுமல்ல, நிலையான பல்லுறுப்புக்கோவைகளும் உள்ளன. நிலையான பல்லுறுப்புக்கோவைகள்: இயற்கணித ஒரு பல்லுறுப்புக்கோவை என்பது ஒரு நிலையான பல்லுறுப்புக்கோவை ஆகும். அதன் பாகை 0க்கு சமம். நிலையான பல்லுறுப்புக்கோவையை குறிக்கும் நிலையான வடிவம் f(x) ஈடு k. இங்கே k என்பது உண்மையான எண். 0 பல்லுறுப்புக்கோவை: ஒரு நிலையான பல்லுறுப்புக்கோவை 0 பூஜ்ய பல்லுறுப்புக்கோவை என்று அழைக்கப்படுகிறது. மாணவர்களே, இயற்கணித வெளிப்பாடு பல்லுறுப்புக்கோவையா இல்லையா என்பதை நீங்கள் எவ்வாறு கண்டறியலாம்? சரி, இதை பார்ப்போம். பல்லுறுப்புக்கோவையின் வரையறையிலிருந்து மாறிகளின் அடுக்குகள் முழு எண்கள் என்பது தெளிவாகிறது. சில இயற்கணித வெளிப்பாடுகளை பார்த்து அவை பல்லுறுப்புக்கோவையா இல்லையா என்பதை கண்டுபிடிப்போம். x கூட்டல் 1 x வர்க்கமூலம் y 6 5 வர்க்கமூலம் x கூட்டல் x. முதல் இயற்கணித வெளிப்பாட்டை கவனித்தால் அதை இவ்வாறு எழுதலாம். x கூட்டல் 1 கீழ்கோடு x ஈடு x கூட்டல் x மேலிலக்க கழித்தல் 1. இரண்டாவது கால சக்தி x-இன் சக்தி கழித்தல் 1. இது முழு எண் அல்ல. எனவே ஒரு பல்லுறுப்புக்கோவை அல்ல. இதேபோல் மற்ற இரண்டு வெளிப்பாடுகள் வர்க்கமூலம் y கூட்டல் 6 ஈடு y சக்தி 1 கீழ்கோடு 2 கூட்டல் 6.
yன் சக்தி 1 கீழ்க்கோடு 2 மற்றும் 5 வர்க்கமூலம் x கூட்டல் x ஈடு x சக்தி 1 கீழ்க்கோடு 5 கூட்டல் x xன் சக்தி 1 கீழ்க்கோடு 5. பல்லுறுப்புக்கோவையின் விதிமுறைகள் என்னவென்று பார்ப்போம். பல்லுறுப்புக்கோவையின் காலம். ஒரு பல்லுறுப்புக்கோவையில் 2x மேலிலக்க 2 கூட்டல் x இயற்கணித வெளிப்பாடுகள் 2x மேலிலக்க 2 மற்றும் x பல்லுறுப்புக்கோவையின் சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம். ஒரு மாறியில் ஒரு பல்லுறுப்புக்கோவையை எவ்வாறு குறிக்கிறோம் மற்றும் அதில் உள்ள சொற்களின் எண்ணிக்கையை பற்றி விவாதிப்போம். ஒரு மாறியில் பல்லுறுப்புக்கோவை. ஒரு பல்லுறுப்புக்கோவை மாறி x என்று வைத்துக்கொள்வோம். அதை p வட்ட அடைப்புக்குறிக்குள் x, q வட்ட அடைப்புக்குறிக்குள் x அல்லது r வட்ட அடைப்புக்குறிக்குள் x என எழுதலாம். சில உதாரணங்களை பார்ப்போம். p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு 2x மேலிலக்க 2 கூட்டல் 5x கூட்டல் 1. q வட்ட அடைப்புக்குறிக்குள் t ஈடு t கூட்டல் 6. r வட்ட அடைப்புக்குறிக்குள் u ஈடு u மேலிலக்க 4 கூட்டல் u மேலிலக்க 3 கூட்டல் u கூட்டல் 4. இப்போது நாம் மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல் பற்றி அறிந்து கொள்வோம். மாணவர்களே, மோனோமியல் என்றால் என்ன? x 2 கழித்தல் 5 x மேலிலக்க 3 7x மேலிலக்க 2 2y மற்றும் t மேலிலக்க 4 என்று பல்லுறுப்புக்கோவைகளை கவனியுங்கள். இந்த பல்லுறுப்புக்கோவைகள் ஒவ்வொன்றும் ஒரே ஒரு சொல்லை கொண்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்களா? ஒரே ஒரு சொல்லை கொண்ட பல்லுறுப்புக்கோவைகள் மோனோமியல் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது மோனோ என்றால் ஒன்று. மோனோமியலையும் அதன் வரையறையையும் பார்த்தோம். ஈருறுப்புக்கோவை அல்லது பைனோமியல் மற்றும் மூவுறுப்புக்கோவை அதாவது ட்ரைனோமியல் குறித்து பார்ப்போம். இப்போது பின்வரும் ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையும் கவனியுங்கள். p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு 8x கூட்டல் 7. q வட்ட அடைப்புக்குறிக்குள் t ஈடு t மேலிலக்க 2 கழித்தல் t. r வட்ட அடைப்புக்குறிக்குள் y ஈடு y மேலிலக்க 9 கூட்டல் 1. t வட்ட அடைப்புக்குறிக்குள் u ஈடு u மேலிலக்க 15 கழித்தல் u மேலிலக்க 2. இவை ஒவ்வொன்றிலும் எத்தனை விதிமுறைகள் உள்ளன? இந்த பல்லுறுப்புக்கோவைகள் ஒவ்வொன்றும் 2 சொற்கள் மட்டுமே உள்ளன. 2 சொற்களை மட்டுமே கொண்ட பல்லுறுப்புக்கோவைகள் பைனோமியல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது பை என்றால் 2. இதேபோல் 3 சொற்களை மட்டுமே கொண்ட பல்லுறுப்புக்கோவைகள் ட்ரைனோமியல் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது ட்ரை என்றால் 3. முக்கோணங்களின் சில எடுத்துக்காட்டுகள். x 2 கூட்டல் x கூட்டல் 1 x மேலிலக்க 3 கழித்தல் 4x கூட்டல் 5 x மேலிலக்க 5 கழித்தல் x மேலிலக்க 3 கூட்டல் 1. ஒரு பல்லுறுப்புக்கோவையின் அளவை பற்றி புரிந்து கொள்வோம். பல்லுறுப்புக்கோவையின் பாகை. ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டில் ஒரு மாறியின் மிக உயர்ந்த சக்தி ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பாகை என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் அளவு x மேலிலக்க 6 கூட்டல் 50x மேலிலக்க 4 கூட்டல் 3x மேலிலக்க 2 கூட்டல் 60x கூட்டல் 3 என்பது 6. பல்லுறுப்புக்கோவை பல்வேறு வகைகளில் பல்லுறுப்புக்கோவையின் அளவை பற்றி அறிந்து கொள்வோம். நேரியல் பல்லுறுப்புக்கோவை பற்றி படிப்போம்.
நேரியல் பல்லுறுப்புக்கோவை பாகை ஒன்று கொண்ட பல்லுறுப்புக்கோவை நேரியல் பல்லுறுப்புக்கோவைகள் ஆகும். உதாரணமாக 2x கூட்டல் 4 3 கீழ்க்கோடு 2y கூட்டல் 5 வர்க்கமூலம் 5z கூட்டல் 67. எனவே நீங்கள் சமன்பாடுகளை கவனித்தால் எல்லா நிகழ்வுகளிலும் மாறியின் சக்தி 1 ஆகும். மேலும் 1 என்பது மாறியின் மிக உயர்ந்த சக்தியாகும். இது பல்லுறுப்புக்கோவையின் பாகை என்று அழைக்கப்படுகிறது. சரி, இப்போது இருபடி பல்லுறுப்புக்கோவை பற்றி அறிந்து கொள்வோம். இருபடி பல்லுறுப்புக்கோவை பாகை 2 கொண்ட பல்லுறுப்புக்கோவை இருபடி பல்லுறுப்புக்கோவை எனப்படும். உதாரணமாக 2 கூட்டல் 9 மைனஸ் 1 வர்க்கமூலம் 7u 2 முதல் 2 வரை u கூட்டல் 3 கீழ் 4y 2 கூட்டல் 2 மைனஸ் 4 2 ஆகியவை இருபடி பல்லுறுப்புக்கோவைகள். பல்லுறுப்புக்கோவைக்கு அதிக சக்தி 2 இருப்பதை நீங்கள் கவனித்தால் சதுரம் என்று பொருள். மாணவர்களே, கன பல்லுறுப்புக்கோவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பல்லுறுப்புக்கோவை கன பல்லுறுப்புக்கோவை என்று அழைக்கப்படுகிறது. கன பல்லுறுப்புக்கோவையின் பொது வடிவம் ax மேலிலக்க 3 கூட்டல் bx மேலிலக்க 2 கூட்டல் cx கூட்டல் d. இங்கே a, b, c, d உண்மையான எண்கள் மற்றும் சமநிலை 0. எனவே நாம் 3 வெவ்வேறு வகையான பல்லுறுப்புக்கோவைகளை பற்றி அறிந்து கொண்டோம். பின்னர் 3ஐ விட அதிகமாக இருக்கும் பல்லுறுப்புக்கோவைகளை காண்போம். அவை வெறுமனே பல்லுறுப்புக்கோவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. குறிப்பு: பூஜ்ய பல்லுறுப்புக்கோவையின் அளவு வரையறுக்கப்படவில்லை. நாம் கற்றுக்கொண்ட புள்ளிகளை சுருக்கமாக கூறுவோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பல்லுறுப்புக்கோவை என்பது கணித செயல்பாடுகளுடன் இணைந்து மாறிகள், மாறிலிகள் மற்றும் அடுக்குகளை உள்ளடக்கிய ஒரு வெளிப்பாடு ஆகும். பல்லுறுப்புக்கோவையின் நிலையான வடிவம் a கீழ் இலக்க n x மேல் இலக்க n கூட்டல் a கீழ் இலக்க n கழித்தல் 1 x மேல் இலக்க n கழித்தல் 1 கூட்டல் மேல் இலக்க n கழித்தல் 2 கூட்டல் a கீழ் இலக்க 1 x கூட்டல் a கீழ் இலக்க 0. பகுதி அளவு அல்லது பகுத்தறிவற்ற அடுக்குகளை கொண்ட இயற்கணித வெளிப்பாடுகள் பல்லுறுப்புக்கோவைகள் அல்ல. மோனோமியலுக்கு ஒரு சொல் மட்டுமே உள்ளது. இரு சொற்களுக்கு 2 சொற்கள் மற்றும் 3 சொற்கள் உள்ளன. ஒரு பல்லுறுப்புக்கோவையின் அளவு அதன் மாறியின் மிக உயர்ந்த சக்தியாகும். நேரியல் பல்லுறுப்புக்கோவைகள் பாகை 1, இருபடி பல்லுறுப்புக்கோவைகள் பாகை 2 மற்றும் கனசதுர பல்லுறுப்புக்கோவை பாகை 3 உள்ளது.